என்ன நம்ம முன்னீர் படத்துல வெஜ் ரெஸ்டாரண்டா? வாங்க நம்ம போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரிமோட் வில்லேஜில் இவ்வளோ ஒரு உயர்வான சைவ உணவுக்கு தான் வந்திருக்கோம். ஆமாம் சார், நான் சிஐடி நாட் 7 பேசுகிறேன் சார். 6 பக்கத்து போயிருக்காரு சார். இங்கே வந்து எப்படி ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட்டும் மதுக்கு ஒரு நெய் ஆனியன் ஊத்தா ஆனியன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. வடை வந்துச்சு. சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து வடையை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூடா இருக்கு. வடை சூப்பரா இருக்கால, வாழைதான் பொத்துட்டு எவ்வளோ நல்லா கிடைச்சு. சூப்பரா இருக்கு வடை, நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. ஆனியனோட சேர்த்து எடுத்து சாம்பார் பண்ணி ஹெவனுக்கு போகிற மாதிரி நம்ம நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நெய் ஸ்மெல் அப்படியே தூக்கலாது. சாம்பார் ஓடுமா சூப்பராக இருக்கு. இந்த சாம்பார் அல்டிமேட்டாக இருக்கு. நெய் உருகுது. என்ன ஒரு பூரி ஒன்று ஆர்டர் பண்ணுறோம் சாம்பிளுக்கு. ஒரு வரும் சூடாக எடுத்துகிட்டு வருவாங்க. தோசை சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்த பூரி, அது ஒரு பூரி கிழங்கு வச்சு சாப்பிட்டா சாம்பார் சாப்பிட்டு எனக்கு சாம்பார் தான் பிடிப்பாங்க. ஹாய் சார். ஹாய்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா ஃபைன், சூப்பரா இருக்கேன். ஓகே, இந்த ரிமோட் ஏரியால வந்து இந்த ரிமோட் வில்லேஜ்ல உங்களுக்கு எப்படி இந்த இவ்வளோ ஒரு பெரிய ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணணும் தோணுச்சு? ஜென்ரலா பிசினஸ் ஐடியா வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் நமக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாகும்.
அதை ஈஸியாக மானிட்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணோம்னா ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனை அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஏரியாவுக்கு ஒன்று தேவை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம். சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ க்ரோ ஆகிட்டு இருக்கு. 2018 ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ அப்படியே க்ரோ ஆகி போயிட்டு இருக்கு கடவுள் இதில். சிட்டி சைட்ல கூட இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க டெவலப் பண்றதுக்கு. இவ்வளோ ஒரு இந்த வில்லேஜ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க எப்படி இங்க அதாவது ஜஸ்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போகல. எங்களோட ஒர்க் வந்து எப்போ பார்த்தாலும் நாங்க கிச்சனுக்குள்ள இருப்போம். ஏதாவது ஒரு இடத்துல எங்களோட பிரசன்ஸ் இருந்துட்டு இருக்கும், எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்துகிட்டு இருக்கும். அதனாலதான் அந்த பழைய இதை அப்படியே ரீடைன் பண்ணவும் முடியுது. பிளஸ் எங்களால சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கவும் முடியுது. அந்த ஸ்டாண்டர்ட்லயும் அதே சர்வீசஸ் கொடுக்க முடியுது. சார் இந்த கடையில வந்து 2-3 இயர்ஸா சாப்பிட்டுட்டு இருக்கேன். டேஸ்ட் வந்து எப்பயுமே ஒரே டேஸ்ட், ஒரே மெயின்டைன்ல தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் மற்ற கடைக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல 2 வருஷமா தொடர்ந்து சாப்பிடுறதுக்கு தேங்க்ஸ்மா. இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை சாப்பிட சொல்லுங்க, எனக்கு கஸ்டமர் ஃபுட்ஃபால் இன்க்ரீஸ் ஆகட்டும். பிளஸ் இதுல என்ன அதான் சிம்பிளா சொன்னோம் இல்லையா, நாங்களே உள்ள ஒர்க் பண்றோம். அதை டேஸ்ட் தினமும் நாங்க சாப்பிட்டுட்டு அதை குவாலிட்டியை செக் பண்ணிட்டு கொடுக்குறோம். எங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கனாலையும் பிளஸ் நீங்க நிக்கிறது வந்து ஸ்டோர் ரூம்ல தான், குடோன்ல தான் நிக்கிறீங்க. பருப்பு எல்லாமே குவாலிட்டியா வாங்கி வச்சிருக்கிறதுனாலையும் எங்களால அதே இதை மெயின்டைன் பண்ண முடியுது. பிளஸ் மாஸ்டர்ஸோட சப்போர்ட் எல்லா டைம்லயும் அவங்களோட வேல்யூபிளான இன்புட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நாங்க சொல்றதான் கேட்கணும்னு மாட்டோம், அவங்க இன்புட் சொன்னாங்கன்னா அக்செப்ட் பண்ணி அதுபடி கொண்டு போறோம். நம்ம ஏரியாவுக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம். தேங்க்யூ. நிறைய சின்ன சின்ன கடை இருந்தாலும் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைக்கும்போது அந்த கடைக்கும் நம்ம கடைக்கும் வந்து பிரைஸ் மணி டிஃபர் ஆகும். அவங்களோட எப்படி நீங்க காம்பீட் பண்றீங்க? நம்ம ஏரியால நிறைய சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் டைப்ல சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் இருக்கு, மினி ஹோட்டல்ஸ் மாதிரி. அவங்களுக்கும் நமக்குள்ள பிரைசிங் டிஃபரன்ஸ் நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம்னா ஒன்லி குவாலிட்டியை வச்சு மட்டும்தான். அந்த குவாலிட்டியை நீங்க சொன்னீங்களே 2 வருஷம் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க, குவாலிட்டி இருக்கனால மெயின்டைன் ஆகிட்டு. இதுதான் அதோட பேஸ் ரீசன், வேற ஒன்றும் இல்லை. குவாலிட்டி கொடுத்தோம்னா மக்கள் வந்து பிரைசிங் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. வந்து சாப்பிடுறது டைனிங் மட்டும் தானா இல்ல வெளியே எங்கேயாவது ஆர்டர் எடுத்து கொடுப்பீங்களா? இல்லம்மா, நம்ம இனிஷியலி ஹோட்டல் செட்டப் தான் பண்ணோம். இப்போ மெயின் ஃபோக்கஸ் வந்து கேட்டரிங் ஏரியால தான். நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம 6 to 7 இயர்ஸா பண்ணி உங்களை மாதிரி ரீட்டைல் கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுத்து அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ சக்சஸ்ஃபுல்லா கேட்டரிங் யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நியர்லி நமக்கு ஒரு மேரேஜ் ஈவெண்ட் வந்துச்சுன்னா சைசபிள் ஃபுட் குவான்டிட்டி வந்து இருக்கு. நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம், மதியம் லஞ்ச் அண்ட் ஈவினிங் டின்னர். அதில் வெஜிடேரியன்ல சக்ஸஸ்ஃபுல்லி எனி குவான்டிட்டி எனி நம்பர் நம்ம பண்ணி கொடுக்க முடியும். நம்மளோட சிக்னேச்சர் ஐட்டம்னா நம்ம அதே மாதிரி சில இதை டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். கஸ்டமரோட ஃபங்க்ஷன் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். தேங்க்யூ. கேட்டரிங் அதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னு சொன்னீங்களா, இப்போ இது ஹையஸ்ட் வால்யூம் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம வந்து கேட்டரிங் வந்து லாஸ்ட் 2.5 இயர்ஸா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெயினா கேட்டரிங் ஃபோக்கஸ் பண்றது. இப்போ லாஸ்ட் டிசம்பர்ல நம்ம ஒரு 1600 மெம்பர்ஸ்க்கு மதியம் மீல்ஸ் கொடுத்தோம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வந்து 700 to 800 நார்மல் ஃபங்க்ஷன் டேல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஹையஸ்டா இது வரைக்கும் எவ்வளவு பண்ண முடியும், அதுக்கான இன்டென்சிவ்ஸ் வச்சிருக்கீங்களா? நம்ம கிட்ட 2 கிச்சன் இருக்குமா. ஒன்னு முன்னைப்பழம்ல ஒரு கிச்சன் இருக்கு, ஷேரன் மாதிரில ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கிச்சன் இருக்கு. அந்த லோக்கல் நீடை கேட்டர் பண்ற மாதிரி கிச்சன்ஸ் 2 இது வச்சிருக்கோம். நம்ம ஒரு முன்னேற்பலம் கிச்சனை மட்டும் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம்னா பெர் டேக்கு மினிமம் 5000 மீல்ஸ் நம்மளால இங்க இருந்து வெளியே கொடுக்க முடியும் கேட்டரிங்க்கு. ஷேரன் மாதிரி கிச்சன் 2ஐயும் நாங்க கம்பைன் பண்ணி பண்ணோம்னா டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த மேன் பவர் வச்சு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மினிமம் 5000 நம்மளால ஈஸியா நம்ம எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாம கொடுக்க முடியும். பிரான்ச் இது ஒரு பிரான்ச் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது பிரான்ச்? இல்லம்மா, இப்போ நம்ம இது நீங்க இருக்கிறதா என்னோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் முன்னேற்பலம். ஆல்ரெடி செகண்ட் பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. அது ஷேரன் மாதிரில சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அடுத்து சிட்டிக்குள்ள ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களோட சப்போர்ட் இருந்தா கட்டாயம் ஓபன் பண்ணிடுறோம். அடுத்து டைம்ல ஒரு செல்ஃப் சர்வீஸ் கவுண்டரும் பெருமாள்புரத்துல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இருக்கோம். அது சக்சஸ் ஆகல. மேலப்பாளையம் செல்ஃப் சர்வீஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் 2 வருஷமா இங்க சாப்பிடுறேன் அந்த நெய் ரோஸ்ட். அது வந்து எனக்கும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் சேம் டேஸ்ட் மெயின்டைன் ஆகுது அண்ட் எனக்கும் சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. அது எப்படி சார்? அதான் நம்ம குவாலிட்டியை மெயின்டைன் பண்றோம். அதை குவாலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம். இதுதான் அதோட சக்சஸ். பிளஸ் நீங்க நெய் ரோஸ்டோட நிப்பாட்டாங்க, அடுத்த மத்த இதையும் ட்ரை பண்ணுங்க. அப்படின்னா எனக்கு ரிவ்யூஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ. நாங்க இங்க வந்து ஜஸ்ட் சாப்பிட மட்டும் தான் வந்தோம். வீடியோ எடுக்கிறதுங்கிற ஒரு ஐடியாவே கிடையாது. உங்களை இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டோம். நாங்க கேட்டோனையும் எப்படி கிச்சனுக்குள்ள கிச்சனுக்குள்ள அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம இப்போ கஸ்டமர்ஸ் வருவாங்க இல்லையா கேட்டரிங்காக, சில ஆள் நான் கிச்சனை பார்க்கணும் ஸ்பெசிஃபிக்கா கேட்பாங்க. ஸோ
ஸோ அதனால அது ஓப்பன் ஃபார் ஆல், யாருனாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கும், அவ்வளோதான் அதோட இது. மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்கும்போது வந்தால் மட்டும் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஃபாலோ பண்ண மாட்டோம், மற்ற நேரம் எப்போனாலும் பார்க்கலாம். தேங்க்யூ வாங்க. சார். தேங்க்யூ. Thank you. தேங்க்யூ.